லவ் வர்றது ஒரு எதிர்பாராத செயல்னா அந்த லவ்வை வீட்ல சொல்லும்போது என்ன எதிர்ப்பு வருமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அந்த காதலுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டென்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். தீபாவோட வீட்ல ரொம்பவே ஈஸியா இவங்க காதலுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சது. ஆனா நேத்ரனுக்கு கிரீன் சிக்னல் ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது. அது ஏன், இவங்களோட காதலை எப்படி வீட்ல தெரிவிச்சாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 30 நாள் மீட் பண்ணி இவர் கிளம்பிட்டாரு. நான் மறுநாள் கிளம்பணும். கிளம்பி வீட்டுக்கு வந்தோடனே நான் மூட் அவுட்டாகவே இருந்தேன். அப்புறம் என்னோடய சிஸ்டர் வந்து என் அப்பா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஆச்சுப்பா அப்படின்ட்டு, அந்த பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னோடனே என் அப்பா எந்த ஒரு தடங்களும் சொல்ல. அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. சரி நம்ம போய் மீட் பண்ணலாம், பையனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே கூட வந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்தார். அங்கே போயிட்டு என் மாமியாரை பார்த்து நான் காலில் விழுந்துட்டு வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. என்ன பையன் வந்து சத்தியத்தை மீறிட்டான் போல இருக்குது. அது வரைக்கும் நானும் இதை சொல்லலை. அதுக்கப்புறம் வீடு தேடி வராங்க, அப்பா பொண்ணு வந்து வந்துட்டு போகிறாங்க, என்ன விஷயம் அப்படின்றது. அப்புறம் கேட்டாங்க, என்ன பொண்ணு வந்தது காலையில், இல்லை அது ஜோடியாக பண்ணிச்சலாமா அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லலை. கிட்டத்தட்ட 1.25 வருஷம் கிட்ட பெருசாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல. அப்புறம் ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எங்கள் அம்மா வந்து விநாயகரெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு கரெக்டாக கற்பூரம் பண்ணி காட்டுறாங்க. காட்டும்போது சென்டிமெண்ட்டாக சொல்லிட்டேன், அம்மா அந்த மாதிரி எனக்கு ஜோடியாக அந்த பொண்ணுச்சில்ல, அன்றைக்கி கூட காலில் வந்து விழுந்தா இல்லாமல் வீட்டுக்கு வந்தாரா, அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுது. ஸோ நான் நல்ல சகுனம், நான் இப்போ சொல்லிட்டேன், எந்த இதுவும் சொல்லாத நீ. சரி எதுவும் அப்புறம் சொல்லலை. அதுக்கப்புறம் இவங்களும் வந்தாங்க, மீட் பண்ணோம், பேசணும். கொஞ்சம் அப்படி இப்படி சின்ன சின்ன சிக்கல்கள் தடங்கல்கள்லாம் இருந்தது, எல்லார லவ் விஷயத்துலேயும் வர மாதிரி. அதெல்லாம் மீறி எங்களுக்கு ஒரு ஹரிபரியில் கல்யாணமே நடந்துச்சு. ஆக்சுவலி வாழ்க்கையில பல முக்கியமான நிகழ்வுகள் நம்ம எதிர்பாராத நேரத்துல தாங்க நடக்கும். இப்போ வேண்டாம் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளால ஒதுக்கி வைக்கவும் முடியாது. அப்படி எதிர்பாராத ஒரு நேரத்துல தான் நேத்ரன் தீபாவுக்கு கல்யாணம் நடந்தது. அவங்களோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோயிலில் தான் நடந்தது, எங்களுக்கு ஐயப்பன் கோயிலில் தான் நடந்தது. நிறைய பேருக்கு சொல்ல முடியாமல் போச்சு, இன்ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சு. எனக்கு முதல் படம் கொடுத்த எஸ்பி முத்துராமன் சாருக்கு அப்பா போய் ஒரு இன்வைட் பண்ணார். அப்புறம் மாஸ்டர் கணேஷ்கர் அவனை நான் இன்வைட் பண்ணேன். திடீர்னு யாருக்கும் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ண முடியாது. ரிலேஷன்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் கொடுமை. நாங்கள் ஒன்றும் பெருசாக பிரம்மாண்டமாலாம் எதுவும் பண்ணல. சிம்பிளாக மேரேஜ் பண்ணி எங்கள் லைஃப்ன்ற ஒரு பாதி வந்து பிரம்மாண்டமாக அமைச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். கார்த்திகோட ஒரு பெரிய ஆசை என்னன்னா, அவரோட ரிசப்ஷன் வந்து ஒரு ஓப்பன் ஏரியா செட்டிங்ல நடக்கணும் தாங்க. ஆனா மழை காலத்துல ஒரு ஓப்பன் ஏரியா செட்டிங்ல எப்படி பண்ண முடியும்? பல தடைகளையும் தாண்டி ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரிசப்ஷன். இந்த ரிசப்ஷனுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ், ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க நடந்த கலாட்டான விஷயம் என்ன அப்படின்றத அவங்க கிட்டேயே கேட்கலாம். ஆஸ் பிளான்டு ரிசப்ஷன் வந்து ஜூன் 9 அன்னைக்கு பாம் குரூவ் ஹோட்டலில் நடந்தது. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னா, அது ஒரு ஓப்பன் லானில் நடந்த ரிசப்ஷன். எனக்கு பிரேமம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே கல்யாணம் வந்து, நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து ஒரு ஓப்பன் லானில் தான் இருக்கணும், லைட்ஸ்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் ஒரு பீச் சைடு ஓப்பன் லான்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நம்ம ஊரில் அந்தளவுக்கு இல்லை, இருக்கிறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால ஓரளவுக்கு சிம்பிளாக ஒரு ஓப்பன் லானில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி, இன்ஃபேக்ட் உள்ள மண்டபம்லாம் இருந்தாலும் பண்ணால் பெட்டர் மாஸ் லைட்டே வேணுன்ற மாதிரி ஓப்பன் லான்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணது. என்ன அப்படின்னா, நாளைக்கு ரிசப்ஷனு. கடந்த ஒரு 2 நாளாக செம்ம மழை. அதுவும் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும், நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் பெஞ்சு. அதுக்கு முன்னாடி நான் நாளைக்கு ரிசப்ஷன்னா இன்றைக்கி நைட்டு வந்து கரெக்டாக அந்த ரிசப்ஷன் டைம் வந்து செம்ம மழை. என்னடா இது இப்படி மழை பெய்யுது? தமிழ்நாடு வெதர்மேன் ஒருத்தர் இருக்கார் ஃபேஸ்புக்கில், பிரதீப் ஜான். அவருக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணது அந்த டைமில். நாளைக்கு மழை பெய்யுமா கார்த்திக், நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நாளைக்கு காலையில் அவளுக்கு சொல்லிடுறேன். இல்லை அன்னைக்கு மட்டும் இல்லை, யூஸ்வலாக டெய்லி மழை பெய்யுற டைம்லலாம் எப்படி இன்னைக்கு மழை பெய்யுமா, கொடை எடுத்துகிட்டு போடுமான்னு கேட்டுட்டு தான் போவேன். அந்த லெவலுக்கு நடுவில் அப்பப்போ அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ ரிசப்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து ஜி மழை பெய்யுது நாளைக்கு பெய்யுமா கார்த்திக் நாளைக்கு வந்து பெய்ய நிறைய சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் காலையில் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். காலைல 9 மணிக்கு கால் பண்ணேன், நான் 8:30 மணிக்கே கால் பண்ணிடுறது. கால் பண்ணி ஜி பெய்யுமா கார்த்திக் இப்போதைக்கு பெய்கிற மாதிரி தான் இருக்குது, என்ன சொல்கிறீங்க பெய்கிற மாதிரி தான் இருக்குது, நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், ஒரு 10:30 மணிக்காக கால் பண்ணேன். அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தது. ஆனால் அந்த ஈவெண்ட்லேருந்து கேட்டே இருக்காங்க, ஜி வெளில தான் போடணுமா உங்களுக்கு, இல்லை மண்டபம் இருக்குது, எனக்கு வெளில தாங்க போடணும், மழை பெஞ்சா இல்லைங்க வெளில தாங்க போடணும் அப்படின்ற. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அவர் வந்து சொல்கிறாரு, கார்த்திக் மழை பெய்யும், ஆனால் ஒரு 3 மணி போல் பெய்யும், ஒரு 5 மணிக்கெலாம் மழை நின்றும், அதுக்கப்புறம் மழை இன்னைக்கு பெய்யாது அப்படின்றாரு. சூப்பர் அப்படின்ற. ஒரு 12 மணி போல் அவங்க இப்போவும் க்ளௌடியாக இருக்குங்க, ஆமாங்க கரெக்ட் க்ளௌடியாக இருக்குல்ல, 3 மணிக்கு மழை பெய்யும், 5 மணிக்கு நின்றும், அதுக்கப்புறம் மழை பெய்யாது. அவங்கெல்லாம் நினச்சி என்ன இவன் பைத்தியமா, என்ன இவனோ என்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். இல்லைங்க எனக்கு தெரியும், நான் ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணிக்கெலாம் போயிட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லைங்க நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கன்ஃபார்மாக அவர் வந்து ஒரு 3 மணி 5 மணிக்குள்ளே மழை போயிடும், அதுக்கப்புறம் பெய்யாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்றேன். அவங்களாம் சரி ஓகே இவனும் என்னமோ சொல்கிறானே அப்படின்னு அதே சொல்லிட்டு தான் என்கிட்டயும் சொன்னான். நான் அங்கே கிளம்பி ரெடி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல் கால் பண்ணி கேட்டேன், கார்த்திக் என்ன இப்படி பெய்யுது மழை இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு மழை ஆரம்பிச்சிருச்சு. அதே தான் என்கிட்ட இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் தான் பெய்யும், அதுக்கப்புறம் நின்று சிவானி பிரச்சனை இல்லை அப்படி. நானும் சொல்கிறேன், இல்லை உள்ள மண்டபம்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், இல்லை நல்லா நடக்கணும் இல்லையா, எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்துட்டு இருப்பாங்க, இல்லை நின்றும் நம்ம அங்கே தான் ஓப்பனில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ மழை பெய்யும் போது நான் சொல்கிறேன், மழை பெய்யும் போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கார்த்திக் மழை பெய்யுதா அப்படின்னு. ஆமாம் ஜி பெய்யுது, எப்போ நிற்கும், ஒன்றும் இல்லை இன்னொரு 10 நிமிஷத்தில் நின்றோம், அதுக்கப்புறம் மழை கிடையாது, 9 மணிக்கு மேலே தான் பெய்யும் அப்படின்றாரு. உடனே நான் அங்கே சொல்கிறேன், ஒன்றும் இல்லைங்க இன்னும் 10 நிமிஷத்தில் நின்றோம். அப்படியே அவங்களாம் என்ன மேலே எங்கேயும் பார்க்குறாங்க, இன்னும் நேற்றுலேருந்தே ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே 10 நிமிஷத்தில் நின்றுச்சு. ஒரு 4:30 4:45லாம் மழை நின்றுச்சு, அதுக்கப்புறம் மழை பெய்யல. ஆனால் நம்ம ஊரில் தான் ஒரு பயங்கர ஹெவி ரெயின் ஒரு 1/2 அன் ஹவர் பேஞ்சது அப்படின்னாலே டிராஃபிக் பயங்கரமாயிரும்ல. ஸோ வழக்கம் போல் பயங்கரமான டிராஃபிக் ஜாம். அதனால சில பேர் வர முடியாமல் போயிடுச்சு இந்த மழையினால். இதுக்கப்புறம் மழை பெய்யுமோ அப்படின்லாம் நினச்சி சில பேர் வர முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு சின்ன வருத்தம் தான். பட் இருந்தாலும் ரிசப்ஷன் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி பிரேமம் படத்தில் அந்த ஓப்பன் லானில் வர மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்னாலையும் ராகினி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க தான் வந்து அதுக்கு முன்னாடி நாளிலேருந்து ஃபுல்லாக அங்கே இருந்து எல்லாமே எனக்கு ஒரு அக்கா இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என் பிரதீப் ஜான் அவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லிக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து யார் அப்படின்னா பிரியன். என்னோட அந்த ஒரு 12 தோராயமாக ஒரு 12 கரெக்டாக 12 கிடையாது, அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன். என் கல்யாண டைமில் நான் வந்து டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்ததுனால நிறைய வேலைகளில் சுற்றிட்டு இருந்ததுனால கல்யாண வேலைகள் எதையுமே என்னால் ஒழுங்காக பண்ண முடியல, தாலி கட்டுறது தவிர. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணணுமோ, என் அப்பா அம்மா கூட போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்னெல்லாம் நான் வந்து பண்ணணுமோ என் இடத்துல இருந்து அவன் தான் பண்ணான். அதுவும் நாங்கள் இருந்திருந்தா கூட அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன், அதை விட பல மடங்கு பண்ணான். நன்றின்ற வார்த்தை வந்து ரொம்ப கம்மி அவனுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து கண்டிப்பாக சொல்லியாகணும். அண்ட் ரிசப்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய ஒரு சில செலிப்ரிட்டிஸும் வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆக்டர் மோகன் சார் வந்தது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரோபோ சங்கர் அண்ணா, அப்புறம் என் சீரியலில் என் கூட நடிக்கிற நிறைய பேர், அண்ட் ஷென்பகராஜ், சௌந்தர்யா எனக்காக வந்து பாடினாங்க. அப்புறம் புலி, ஜெமினி மணி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். நான் ஆர்ஜேயிங் பண்ணிகிட்டு இருந்த டீம், ஈரோடு மகேஷ் அண்ணா, அப்புறம் மாக்காப்பா வந்திருந்தார், என் படத்தோட ப்ரொடியூசர் ஏஆர் ரெஹானா மேம் அவங்க வந்திருந்தாங்க, அசார் என் படத்தோட ஹீரோ அசார் வந்திருந்தார், சிங்கப்பூர் தீபன் வந்திருந்தார், அதுக்கப்புறம் ரியோ வந்திருந்தார், அப்புறம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சேது. ஸோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இட் மீன்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லலாம்.